ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட். 1593ஆம் ஆண்டு இந்தியால உள்ள சூரத்ல வரலாற்றிலேயே முக்கியமான நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு. இந்தியால இருந்து முதன் முறையா மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரைக்காக ஒரு கப்பல் புறப்பட்டிருக்கு. அந்த கப்பலோட பேரு ரஹிமி. இந்த கப்பலோட உரிமையாளர் யாருன்னா முகலாய மன்னர் அக்பரோட மனைவி மற்றும் ராஜஸ்தானின் இளவரசி ஜோதாபாய் தான். அந்த காலத்துல அரபிக்கடல், கோவா, டையூ, டாமன் ஆகிய பகுதிகள் எல்லாமே போர்ச்சுகீஸ்காரங்களோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. அந்த கடல் வழியா எந்த கப்பல் போனாலும் போர்ச்சுகீஸ்காரங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைமையும் இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முகலாய ராணி ஜோதாபாய் போர்ச்சுகீஸ்காரங்களுக்கு 15,000 ரியாலுக்கும் மேலேயே கட்டணம் செலுத்திருக்காங்க. அந்த சமயம் இந்தியாவுக்கு ஆங்கிலேயர் வர்றது போர்ச்சுகீஸ்காரங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால ரஹிமி கப்பலை ஜெட்டா துறைமுகத்தோடயே நிறுத்திட்டு ஆங்கிலேயரை நீங்க விரட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்க கப்பலை நாங்க விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 1,00,000 பவுண்ட் பணமும் கேட்டிருக்காங்க. அந்த சமயத்துல அந்த கப்பல்ல 700 பயணிகள் போல இருந்திருக்காங்க. இதனால முகலாயர்கள் போர்ச்சுகீஸ்காரங்க மேல ரொம்பவே கோவம் அடைகிறாங்க. ஆங்கிலேயரோட சேர்ந்து போர்ச்சுகீஸ்காரங்களை எதிர்க்கிறாங்க. இந்த சண்டையோட முடிவுல போர்ச்சுகீஸ்காரங்க ரஹிமி கப்பலை எரிச்சிடுறாங்க. இதனால முகலாயருக்கும் போர்ச்சுகீஸ்காரங்களுக்கும் இருந்த நட்பு முற்றிலுமா முறிஞ்சு போகுது. அதுக்கு பதிலா முகலாயர்கள் ஆங்கிலேயர் பக்கம் சாஞ்சிடுறாங்க. 1614ஆம் ஆண்டு ரஹிமி எரிக்கப்பட்டக்கு அப்புறம் ஜோதாபாய் கஞ்சி சவாய் அப்படின்னு ஒரு புது கப்பலை கட்டுறாங்க. இந்த கப்பல்ல 500 பாதுகாப்பு வீரர்களும் 80 பீரங்கியும் இருந்திருக்கு. அது அடுத்த 80 ஆண்டுகளுக்கு ஆங்கிலேயரோட பாதுகாப்புலயே ஹஜ் யாத்திரைக்கு பயணிகளை மெக்காவுக்கு அழைச்சிட்டு போய் வந்திருக்கு. 1695ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கடற்கொள்ளையனான ஹென்றி எவரி இந்த கஞ்சி சவாய் கப்பலை குறி வைக்கிறான். கப்பல்ல ஏராளமான தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் திடீர்னு அந்த கப்பலை சூழ்ந்து பீரங்கியால தாக்குதல் நடத்தி கப்பலை ரொம்பவே சேதமடைய செஞ்சிருக்கான். கப்பல்ல உள்ள வெடிபொருட்கள்லாம் வெடிச்சு சிதறி இருக்கு. அதுக்கப்புறம் 6,00,000 பவுண்ட் மதிப்புள்ள பொருட்களை திருடிட்டு அவன் தப்பி ஓடிடுறான். இத கேட்ட முகலாயர்கள் எல்லாருமே ஆங்கிலேயர் மேல ரொம்பவே கோபமாயிருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயரோட பாதுகாப்புலதான் இந்த கொள்ளை நடந்திருக்குன்னு அவங்க ரொம்பவே நம்பி இருக்காங்க. ஆங்கிலேயரை எங்க பார்த்தாலும் கைது செஞ்சிருக்காங்க. அவங்களோட உரிமையை இழக்க செஞ்சிருக்காங்க. அப்ப கிழக்கிந்திய கம்பெனி இந்த கொள்ளையில பறிபோன அந்த தொகையை நாங்க திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னனால ஆங்கிலேயர்களுக்கு முகலாயர்களால வந்த பாதிப்பு குறைஞ்சிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனி முகலாயர்களுக்கு இந்த திருட்டு போன தொகையை திரும்பி கொடுத்தனால ரொம்பவே பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. ஹென்றி எவரிய உலகின் முதல் சர்வதேச கடற்கொள்ளையனா அறிவிச்சிருக்காங்க. அவனை பிடிக்க உலகத்துல பல நாடுகள் முயற்சி செஞ்சும் அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அவன் இறந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரிட்டன்ல ஒரு பெரிய பணக்காரனா அவன் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறது. ஹென்றி எவரி 6,00,000 பவுண்ட் மதிப்புள்ள பொருட்களை திருட்டிட்டு போயிருந்தாலும் அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்கொள்ளை சம்பவமா இருந்திருக்கு. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க தாட் ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.